பார்க்கறதுக்கு பழுப்பா இருக்கும். அந்த அரிசி அள்ளி தண்ணியில போட்டு கையால பிசைஞ்சிங்கன்னா கலர் மஞ்சள் ஆயிடும், அரிசி வெள்ளையா இருக்கும். அப்ப தீட்டிய அரிசி எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான அங்காடிகளை உண்மைக்கு நட்போட வச்சுதான் நீங்க பிடிக்கணும். ஒரு அரிசியில நார் இருக்கணும், அதிலே நார் இருக்கும், வரி வரியா இருக்கும், அதோட தவிடு இருக்கும், தவிட்டு எண்ணெய் இருக்கும், அதோட ஊட்டச்சத்து இருக்கும், அதோட தாது உப்பு இருக்கும், அதோட சேர்ந்துதான் மாவுச்சத்து கலோரின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அரிசி இருக்கும். இது முழுசா ஒரு அரிசியை ஒண்ணுமே வேணாம் அவிச்சு சோறா ஆக்கி தண்ணியை ஊற்றி வச்சு பழைய சோறா 3 வேளையும் ஒரு துவையில வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு என்ன வராது? ஊட்டச்சத்து குறைபாடு வராது. நீங்க வெரைட்டி சாப்பிடணும்னு நினைச்சு தீட்டுன அரிசியை சாப்பிட்றது, எக்ஸ்பெல்லர்ல அரைச்ச எண்ணெயை சாப்பிட்றது, ஆலைகள்ல இருந்த வெள்ளைச்சீனியை சாப்பிட்றது, முளை கட்டாத தோல் நீக்கிய பருப்பு வகைகளை சாப்பிட்றப்ப இது நாளும் தானே டெய்லி நம்மளை அதிகமா ஆக்கிரமிக்குது. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கடுகு இதெல்லாம் பெரிய அளவு கிடையாதே, அதெல்லாம் சின்ன அளவு தான் நம்ம உடம்புக்குள்ள போகுது. பெரிய அளவு வரக்கூடிய இந்த 4 பொருள்ல கவனத்தை வச்சு ஊட்டச்சத்தை கொடுத்தீங்கன்னா நீரிழிவு நோயும் வராது, புற்றுநோயும் வராது. அப்ப உடல் எப்படி இருக்கணும்? காரச்சத்தோட இருக்கணும். காரத்தை போக்கக்கூடியது, அமிலமா மாற்றக்கூடியது எந்த இடத்துல? ஒரு நோயை போக்கணும்னா இந்த இயற்கை மருத்துவர்கள்ட்ட நீங்க இப்ப பேசும் பொழுதே உங்கள் உணவு காரத்தன்மையா இருக்கிறதுக்கு தான் போராடுவாங்க. காரம் எங்கெங்கெல்லாம் அமிலமா மாறுது இதை சொல்லிட்டாலே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. 3 இடத்துல மாறும். 1, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், இந்த நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த கீரையில இந்த லட்சக்கொட்டை கீரை அருமையா ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும். இதை இந்த இலை அருமருந்து. இதை கேட்டுட்டு கூட இங்க வணிகமாவே நீங்க வாங்கிட்டு போகலாம். அவருக்கு இதை விற்கலானே தெரியல. இப்போ விற்கலாங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை சும்மா கட்டு ஒரு 5 இலையை கொடுத்துட்டு நல்லா ஒரு 5-10 ரூபா காசு வாங்கிக்கலாம். அவர் ஹீமோகுளோபினை உடனே ஏற்றும். அப்ப இந்த ஒரு பொருள் பச்சையாவே நீங்க சாப்பிடக்கூடிய பொருளா இருந்து அதை பச்சையாவே சாப்பிடலாம். பச்சையா சாப்பிட்றது என்னென்ன கடகடன் நீங்க புரிஞ்சுக்கங்க. காலையில எழுந்திரிக்கிறீங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுக்கலாம், கொத்தமல்லி எடுக்கலாம், புதினா எடுக்கலாம். இந்த 3 இலையும் அரைச்சிட்டு அம்மியிலையோ மிக்சிலையோ அதை அரைச்சி நல்லா தண்ணி கலந்து அதுல தேன் கலந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடிச்சிட்டா எத்தனை வியாதி உங்களுக்கு உடம்புல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, மலச்சிக்கலா இருக்கட்டும், அல்லது நீரிழிவு நோயா இருக்கட்டும், ரத்த கொதிப்பா இருக்கட்டும், பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இதா இருக்கட்டும், அரிப்பு இருக்கட்டும், எல்லா நோயுமே போயிடும். இந்த 3 இலையை அரைச்சி பச்சையா சாப்பிட்றதுங்கிறது மின்னு ஆடு மாடு திங்கிறது மாதிரி திங்க முடியாது. நமக்கு தாவாங்கொட்டை இந்த லோயர் ஜா வலிக்கும். அப்ப அரைச்சி ஒரு ஜூஸா சாப்பிடலாம். இது என்ன? இது அதுல என்ன இருக்கு? அதுக்கு பேரு தமிழ்ல பச்சையம்னு சொல்றோம், ஆங்கிலத்துல குளோரோஃபில்னு சொல்றோம். அதுல அதிகமா மெக்னீசியம் இருக்கும். இந்த மெக்னீசியம்ங்கிறது சயின்டிபிக்காவும் தெரிஞ்சுக்கங்க. மெக்னீசியம்ங்கிறது நம்ம ரத்தத்துல ஃபெரஸ்ன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து தரம் தாழ்ந்ததுனாலதான் எல்லா நோயும். அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த ஃபெரஸ்ன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்தை வலு ஏற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? இந்த மெக்னீசியத்துக்கு இருக்கு. இந்த மெக்னீசியம் எங்க இருக்கு? பச்சையா இருக்கிற எல்லாத்துலயும் இருக்கு. இந்த பச்சையா இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க, மிச்சருக்கு மேல கருவேப்பிலைய பொறிச்சு போட்டிருப்போம், அதை எடுத்து இன்னுமே நம்ம தின்னறணும் அப்படின்னா அது செத்து போன கருவேப்பிலை. நீங்களும் நானும் எப்ப பிரயோஜனப்படுவோம்? உயிரோட இருந்தானே ஐயா சொல்றாரு. நம்ம 2 பேருக்கு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் பிரயோஜனப்படுவோமா? பட மாட்டோம். அது நம்ம 2 பேருக்கு மட்டும் கிடையாது, கருவேப்பிலைக்கும் பொருந்தும். கருவேப்பிலைய காலையில எழுந்திரிச்சு கருவேப்பிலைய கொஞ்சம் அள்ளி போட்டு அதை அரைச்சி தண்ணி கலந்து தேன் கலந்து குடிச்சோம்னா லிக்கோமியான்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய் உட்பட ஒரு பெருவாரியான வியாதிகளுக்கு மருந்து. இதை பச்சையா சாப்பிடலாம் தானே? சரி. அதே போல உடம்புல கொழுப்பு நிறைய இருக்கு, சிறுநீரக பிரச்சனை இருக்கு, கல் சேர்ந்துருச்சு, உப்பு சேர்ந்துருச்சு, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். இதுக்கு நீர்பிடிப்பு உள்ள காய்கள் ஒரு 3 காயை எடுத்துக்கலாம். ஒரு காய்க்கு பேரு பூசணிக்காய். திஷ்டி வெளியில சுத்துறோம்ல, வெளியில கட்டி வச்சிருக்கோம். அது வெளியே கட்டுறதோட உள்ள கட்டி விட்டோம்னா எல்லா வியாதியும் தீர்ந்துடும். திஷ்டிக்கு கட்டுற பூசணிக்காய். வயிறு மாதிரியே ஒரு காய் இருக்கும், வயிறு மாதிரியே இருக்கும் உருண்டையா. பூசணிக்காய், சொரக்காய். வயிறு மாதிரியே இருக்கிறது பாட்டில் கார்டுன்னு சொல்லக்கூடிய சொரக்காய். அதுக்கு அடுத்தது முள்ளங்கி. முள்ளங்கி. இந்த 3 காய் இருக்கு இல்லையா, இதை எப்படி சாப்பிடலாம்? பச்சையா எப்படி சாப்பிட்றது? பூசணிக்காய், சொரக்காய், முள்ளங்கி. பூசணிக்காவை தனியா சாப்பிடுங்க, இல்ல சேர்த்தும் சாப்பிடலாம். நல்லா உங்க விரல் நீட்டம் 3ஐயும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா. தனியா சாப்பிட போறேன் நல்லா இவ்வளவு பெருசு பூசணிக்காய் இங்க இருக்கா சக்தி? இப்ப
இல்லையா? இருந்தா எல்லாருக்கும் ஜூஸா போடலாம். ஒரு டம்ளர் 10 ரூபான்னு விற்கலாம். நானும் வாங்கிக்க தயாரு. ஒரு ஒரு துண்டு, ஒரு கீத்து பூசணி இவ்வளவு நீட்டத்துக்கு அதை கழுவிட்டு வெட்டி மிக்சிலையோ அம்மிலையோ குடகல்லையோ. இது ஏன் மூணையும் சேர்த்து சேர்த்து சொல்றேன்னா, மிக்சியில் அரைக்கக்கூடாது. இன்னைக்கு மிக்சி விட்டா உங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ தம்பி மாதிரி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, நீங்களே மிக்சியை ப்ரொமோட் பண்ணுறீங்களாம்பாங்க. அதனால தான் மிக்சி அம்மி குடகல்னு சேர்த்துக்கிறேன். அவர் என்ன தண்டிக்க கூடாதுங்கிறதுக்கு. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி வடிகட்டுறது. இயற்கை வழி விவசாயம் இருந்தால் வடிகட்ட வேண்டாம். இல்லை ரசாயன பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த தோலை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினச்சிங்கன்னா வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு தேன் கலந்து அதில் குடித்தா ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ஒபிசிட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். பெரிய குண்டாக இருக்காங்கன்னு. ஏன் குண்டுன்னா என்ன? கறி நிறையா இருக்கா உடம்புல? கறியெல்லாம் கிடையாது. எது நிறையா இருக்குது? நீர் நிறையா இருக்குது. நீர் ஏன் பிடிச்சிச்சு? துவக்கத்திலே சொன்னோம், கோதுமை சாப்பிட்டதுனால. கோதுமையை விட்டுட்டு பூசணிக்காய் சாறு டெய்லி குடிச்சிங்கன்னா உங்களது உடல் பக்குவமாக இழைச்சிடும். இது ஒன்று. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனை இருக்குது. எனக்கு செரிக்க மாட்டேங்குது, உப்பு சம்மா இருக்குது, சாப்பிட்ட உடனே வெளியே போகுது, எதுக்களிக்குது, இப்படி நிறைய டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் சொல்கிறீங்க. சீரண குறைபாடு. அதுக்கு என்ன சாப்பிட்ணும்? வயிறு மாதிரி என்ன காய் இருந்துச்சு? சொரக்காய். சொரக்கான்னு சொன்னோடனே இந்த பாட்டில் மாதிரி இருக்கணும், உலக்க மாதிரி இருக்கு, அதை வாங்கக்கூடாது. உலக்க மாதிரி இருக்கிறது அதோடைய. நீங்கள் இயற்கையில் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். நிறைய கறிகாய்களை பட்டியலிடுங்க. உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு மாதிரியே இருக்கும். உறுப்பு மாதிரியே இருக்கும். பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் இருக்கு இல்லையா? கணையத்துக்கு வந்து 2 காய். ஒன்றுக்கு பேர் பாவக்காய், ஐயா சொன்னீங்க. இன்னொன்னுக்கு பேர் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு சக்கரை வியாதிக்கு மருந்து. சக்கரவள்ளி கிழங்கு மருந்து. பயிர் மாதிரி இருக்கிறது கிட்னி பீன்னு ஒன்று இருக்கும். ராஜ்மான்னு சொல்லுவாங்க. சிகப்பு கலராக இருக்கும். அந்த பீன்ஸை பார்த்தீங்கன்னாவே கிட்னி மாதிரியே இருக்கும். அந்த கிட்னி பீன் வந்து ஊற வச்ச தண்ணியும் குடிக்கலாம், அவிச்சு குழம்புக்கும் பயன்படுத்தலாம், முளைக்க வச்சு. எல்லா காய்களுமே நீங்க நமக்கு காயை பார்த்தே நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையா ஒன்னையும் கண்டுபிடிக்கலாம். சின்ன சின்ன விஷயம்தான். புற்றுநோய்ங்கிறோம் இல்லையா, அது தானே மலர்ந்துகிட்டே இருக்கும், பிளாசம் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி என்ன காய்? முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி. இது 3 காயும் புற்றுநோய் இருக்கிறவங்க நிறைய சாப்பிடலாம். அதுக்கு அதுவே மருந்து. குடல் சம்பந்தப்பட்டோம். குடல் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த குடல், சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல். இந்த 3 குடல்லையும் பிரச்சனைனா பாம்பு மாதிரி தொங்கும் என்ன காய்? அந்த புடலங்காவை தேடி பிடிக்கணும். இத்தினோன்னு இருக்கிற புடலங்காவை பிடிக்க கூடாது. நீட்ட புடலங்காய் இருக்கு இல்லையா, அது அனைத்து குடல் பிரச்சனைக்கும் மருந்து. சிறுகுடல் பிரச்சனைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், ஊட்டச்சத்தையே உறிஞ்சிக்காம இருக்கு உடம்பு அப்படின்னா வெள்ளரிக்காய் மருந்து. அது பார்த்தீங்க, ஒவ்வொரு காயுமே அது போக்கிலேயே இருக்கும் எல்லாமே. தக்காளி பார்த்துருக்கீங்க இல்லையா? தக்காளியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்கு மருந்து. ஒன்று குடல் அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள், இயற்கை ரசாயனங்கள் ஆன்டி கேன்சராக வேலை செய்யும், புற்றுநோய் மருந்தாக வேலை செய்யும். அப்போ ஜீரண மண்டலத்தில், குடல் பாதையில் எந்த தக்காளி சார்? நாட்டு தக்காளி தான். நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா டெஸ்ட் டியூப் பேபியில் செஞ்ச பிள்ளைய இடம் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் கூடி பெற்ற பிள்ளைகள் தான். ஆனால் துரதிர்ஷ்டம் இன்னைக்கு வந்து இன்செமினேட்னு சொல்லக்கூடிய விலங்குக்கு போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் வர்றது வந்து நமது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, மனிதனுடைய மகிழ்ச்சியின் வீழ்ச்சி. ஒரு இது சார், இந்த விதை வந்து சாப்பிட்டாக்கா இதில் கிட்னி இதில் அடைச்சிக்க. நீங்கள் எதுலேயுமே எதுவுமே அடைக்காது. இயற்கையான எல்லாமே சொல்லுவாங்க. அரிசி சாப்பிடக்கூடாது, நீரிழிவு நோய் வந்துடும்னு சொல்லியிருப்பாங்க. எந்த அரிசி? தீட்டியதா தீட்டாததா? தீட்டி அரிசி. தீட்டி அரிசி தான் இந்த அம்மா சாப்பிட்றாங்க. அதனால மருத்துவர் என்ன சொன்னாரு? தீட்டாத அரிசியை பத்தி அவருக்கு தெரியாது, இக்னோரன்ஸ். இந்த அம்மா என்ன சாப்பிட்றாங்க? தீட்டின அரிசி. என்ன வந்துச்சு? சக்கரை வியாதி வந்துச்சு. என்ன சொல்றாரு? சாப்பிடாதீங்கன்ட்டாங்க. இந்த அம்மா கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டுருந்தாங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிட்டுருக்காங்க, என்ன வந்திருக்காது? அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? அரிசியை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. எவிடன்ஸ். நீங்க எதை வச்சு பேச முடியும்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சக்கரை வியாதி. என்னங்க எல்லாரும் சாப்பிடுறீங்க? அரிசி தான் சார் சாப்பிடுவோம். அப்ப கல்பரேட் யாரு? என் பார்வையில், மருத்துவர் பார்வையில் அரிசி. பழைய காலத்துல வந்து
பெரிய சாதனைகள், அது கலாச்சார ரீதியாக இருந்தாலும், ஆன்மீக ரீதியாக இருந்தாலும், விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும், இயலிசை நாடகமாக இருந்தாலும், எதனால நடந்துச்சு? இந்த அரிசினால தான். அதாவது நெல்லரிசி புல்லரிசின்னு சொல்லுவாங்க. நெல்லரிசிங்கிறது அரிசி, புல்லரிசின்னு சொல்றது சிறுதானியம் இருக்கு இல்லையா? கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரவாளி, இதெல்லாம் புல்லரிசி. எல்லாமே அரிசி தான். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. ஆனா ஆனந்தம் எதுல இருக்கும்? அரிசியில தான் இருக்கும். தைரியமா சொல்லுங்க. அரிசி சோறு திங்கிறப்பதான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த அரிசி சோறை தீட்டாத அரிசியில பழகி தின்னீங்கன்னா, பழகியாச்சு, நான்லாம் பழகிட்டேன், தம்பி எல்லாம் பழகிட்டாங்க. அதனால அது வேற இடத்துல போய் அரிசி திங்க முடியல. நீங்களும் பழகுங்க, அங்கதான் விஷயம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பொருளை பாக்குறப்ப சின்ன சின்ன விஷயங்கள். நீங்க நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? நெல்லிக்காய் கால் பிளாடர் மாதிரி இருக்கும். கால் பிளாடருக்கு நெல்லிக்காய். பித்தப்பையில ஒரு குறைபாடுன்னு வைங்களேன், என்ன சாப்பிடணும்? நெல்லிக்காய். இப்ப எனக்கு பித்தப்பையில கல் இருக்கு அல்லது ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் என்ன சாப்பிடணும்னு இப்ப சொல்லுவீங்க? நெல்லிக்காய். இவருக்கு ஒண்ணுமே இல்லை, இவருக்கு என்ன சாப்பிடணும்? அந்த நெல்லிக்காய் சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிடலாம். அதுதான் இயற்கை மருத்துவம். ஒரு பொருளை வியாதி உள்ளவனும் சாப்பிடலாம், வியாதி உள்ளவனுக்கு கொடுக்குறப்பே வீட்டுல இருக்கிற மத்த எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு நெல்லிக்காய் வரைச்சி வீட்டுல, எனக்கு பித்தப்பையில கேன்சர் அல்லது கல் இருக்கு, என் வீட்டுல 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் நெல்லிக்காய் ஜூஸை போட்டு எனக்கு மருந்தா கொடுத்துட்டு அவங்களுக்கு உணவா வேலை செய்யும், எனக்கு மருந்தா வேலை செய்யும். அப்ப நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கறிகாய்கள், தானியங்கள், எண்ணெய், சர்க்கரை, பருப்பு, இது எல்லாத்துக்கும் நமக்கும் என்ன இருக்கு? உறவு இருக்கு. தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா என் பிள்ளை எந்த வீட்டுக்கு வரும்? யார் வீட்டுக்கு வரும்? என் வீட்டுக்கு. உங்க பிள்ளை உங்க வீட்டுக்கு தானே வரும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நட்பா இருந்தா கூட அவரவர்கள் பிள்ளை அவங்க வீட்டுக்கு போகுது. அப்ப அது ஒரு உறவு, அதுக்குள்ள ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுக்கும் நமக்கும் தொன்று தொட்டு பாரம்பரிய உறவு இருக்கிறது. அதுதான் அந்த பெனிஃபிஷியல் மியூட்டன்ட் ஜீன்னு அது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நமக்கு நன்மை செய்யக்கூடிய மரபு அணு. அது பரிச்சயமான உணவை உள்ளே செலுத்துகின்ற பொருள். இப்ப நீங்க ஒரு புடலங்காவை உள்ள சாப்பிடுறீங்க, அந்த செல்லுக்கு பரிச்சயமான உணவா பரிச்சயம் இல்லாத உணவு? அப்ப அது சந்தோஷமா அதுல இருந்து என்னத்தை வெளிப்படுத்தும்? நொதின்னு சொல்லக்கூடிய என்சைம் வெளியில வரும். அந்த துவக்கத்திலே சொன்னோம், அந்த என்சைம் அமிலத்தன்மையா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும். ஆசிட் பேஸ்ட் நேச்சராகவே ப்ரொடியூஸ் ஆகிறது. அப்ப பழக்கமில்லாத ஒரு உணவை சாப்பிடுறீங்க, இன்னைக்கு போய் இறக்குறோம். எதை? ஆலிவ் எண்ணெய்ன்னு ஒண்ணு. அது நமக்கு பழக்கம் இல்லாத உணவு. நல்ல உணவு யாருக்கு? குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு, லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவு. நமக்கு எந்த எண்ணெய் நல்லது? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கு எண்ணெய் என்ன எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது, விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது. விளக்குக்கு ஊத்துனா அதுக்கு பேரு சொல்றப்பயே நம்ம விளக்கெண்ணெய்ன்னு சொல்லி விளக்கெண்ணெயை சாப்பிடலாமான்னு கேட்க. விளக்கெண்ணெயை சாப்பிடக்கூடாது. என்ன எண்ணெயை சாப்பிடணும்? ஆமணக்கு எண்ணெயை சாப்பிடணும். நமக்கு வார்த்தைகள்ல கொஞ்சம் தெளிவா நம்ம இருந்துடணும். இந்த எண்ணெயெல்லாம் ஒரு எண்ணெயில இருக்கிற கொழுப்பு இன்னொரு எண்ணெயில கிடையாது, வேற வேற கொழுப்பு. ஒரு பழத்துல இருக்கிற ஊட்டம் இன்னொரு பழத்துல இல்ல தானே? டைவர்சிட்டி தானே. கொழுப்புல டைவர்சிட்டி, சர்க்கரையில டைவர்சிட்டி, பன்மயம். அப்ப இந்த பொருள்கள் எல்லாம் பட்டியலிட்டு இப்படி நமக்கு பழக்கம் உள்ளது. இப்ப விட்டமின் சின்னு சொல்றோம், இப்ப இம்யூன் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா? நோய் எதிர்ப்பு செயல்னு சொல்றோம், நோய் எதிர்ப்பு சக்தின்னு, ஆற்றல்னு சொல்றோம். அதுல குறிப்பா அதிகமா இருக்க வேண்டியது வைட்டமின் சி. வைட்டமின் சி, அதோட இன்னும் ஒரு சில இரும்புச்சத்து, செலினியம், விட்டமின் இ, இதெல்லாம் இருக்கணும். விட்டமின் சி அதிகம் இருக்கணும். விட்டமின் சி அதிகம் இருந்தாலே உங்களுக்கு எந்த நோயும் உடம்புல வராது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூட. விட்டமின் சி அதிகம் வேணும். உங்க செல்லுக்கு மெமரி உள்ள ஒரு சில பொருளை சொல்லுங்க. விட்டமின் சி, நான் ஒரு பொருளை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம கவனமா சொல்லணும். நீங்க எல்லாருமே, அனைவருமே இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரை மருத்துவர்களே அப்படின்னு ஒன்று பிஎன்ஓஎஸ் படிச்சுட்டு வைத்தியம் பண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். அவர்கள் துறை ஞானத்தோட ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஆனா அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நபர் முதல்ல யாருன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் தானே. அடுப்பங்கரையில் அதெல்லாம் ஒருங்கிணைக்கணும். விட்டமின் சி அதிகம் உள்ள பாமரன் முதல் பணக்காரன் வரை வாங்கக்கூடிய ஒரு பொருள் எது நண்பர் ராஜாமணி? எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய்.
இது ரெண்டுலயும் நிறைய இருக்கு. பழத்துல விட்டமின் சி அதிகம் உள்ளது கொய்யா. இன்னும் எளிமையா வந்துடலாம், கொய்யா ஒத்த பழத்தை வாங்கி திங்கலாம், விட்டமின் சி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு, பப்பாளி, இப்படி நம்ம போகலாம். இப்ப இந்த விட்டமின் சி எல்லாம் இந்த பொருள்ல, நீங்க சொன்ன பொருள்ல இருக்கு. இது உங்களுக்கு உறவானதா? உங்க வீட்டு பிள்ளையா இல்ல அடுத்த வீட்டு பிள்ளையா? உங்க வீட்டு பிள்ளை. அடுத்த வீட்டு பிள்ளைய ஒண்ணு சொல்லுங்களேன், விட்டமின் சி நிறைய இருக்கிறது. விட்டமின் சி அதிகம் உள்ளது. எல்லா மருத்துவர்களும் டிவியில அதை பழத்தை போட்டு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்துல இருந்து வருது கிவி. சரியா சொன்னீங்க. கிவியில விட்டமின் சத்து இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்த வீட்டு பிள்ளைக்கு உயிர் இருக்கா இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைக்கு உயிர் இருக்கா இல்லையா? அடுத்த வீட்டு பிள்ளை எங்க நுழையுது? நம்ம வீட்டு பிள்ளை எங்க நுழையுது? கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்டு பிள்ளைன்னு நான் சொல்றது நம்ம நாட்டுல விளைஞ்சி நம்ம தொட்டு தொட்டு பலகாலமா நம்மளோட உறவாடுச்சு இல்லையா? அந்த விட்டமின் சி மட்டும்தான் உங்க உடம்பு உறிஞ்சிக்கும். அடுத்த விட்டமின் சி, அதுல விட்டமின் சி இருக்குதான், மாற்று கருத்து இல்லை, சயின்டிபிக்லி ப்ரூவ்டு. ஆனா அந்த விட்டமின் சி உங்களுக்கு பயன்படாது. யாருக்கு பயன்படும்? அத கப்பல் ஓட்டுனவங்களுக்கு, எடுத்துட்டு வந்தவங்களுக்கு, இங்க இறக்கி வச்சவங்களுக்கு, இதை விக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பயன்படும். அப்ப ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு செலவு நிறைய ஆகுமா? கிவி ஃப்ரூட் தானே காஸ்ட்லி, நெல்லிக்காவும் எலுமிச்சம்பழமும் காஸ்ட்லியா? இல்லையே. அப்ப கிவி ஃப்ரூட்டும் இல்ல வேறு சில வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு உணவுப் பொருளை நம்ம வாங்குறது எதுக்காக வாங்குறோம்? எதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்வென்ட்ல பிள்ளைய படிக்க வைக்கிறோம்? அறிவு வளர்றதுக்கா? எதுக்காக? கௌரவத்திற்காக. சரியா சொன்னீங்க. நம்மள 4 பேர் மதிக்கணும். ஏன் இந்த கான்வென்ட்ல என் புள்ள படிக்குது அப்படின்னு சொல்றது. புள்ள படிக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் கல்வி பாடத்திட்டத்துல பெற்றோர்களுக்கு உண்டான விழிப்புணர்வு இருக்குமே ஆனால் அந்த பிள்ளை புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கும். அது பள்ளி அந்த அந்த 4 செவத்துக்கு ஒரு அந்தஸ்துங்கிறது அந்த பணத்தின் பால், அந்த மெட்டீரியல் பால், அந்த வால்யூம் வச்சு மற்றவர்கள் நம்மளை பெருமையான நினைக்கணுங்கிறதுக்கு. அதேதான் நீங்க இறக்குமதியாகி இங்க கருப்பு திராட்சை விற்கிது, பிரம்மாண்ட மெடிசன். கருப்பு திராட்சைய அந்த தோலோட கொட்டையோட அந்த பல்ப்புன்னு சொல்லக்கூடிய சதையோட நல்லா கழுவிட்டு அதை மென்னு எல்லாத்தையும் முழுங்கிட்டீங்கன்னா புற்றுநோய் உட்பட அது மருந்து. அந்த கருப்பு திராட்சையில் இருக்கிற கொட்டைக்கு புற்றுநோய் நீக்கும் ஆற்றல் உள்ளது. ஆனா அது இருக்கு பன்னீர் திராட்சைன்னு ஒரு செம்பட்ட கலர்ல, அதாவது இந்த செவ்வல் கலர்ல பெரிய சைஸ்ல என்ன கிரேப்? அது ஜமைக்கன் கிரேப். இது என்னது அப்படின்னு கேட்டா இது அமெரிக்கால இருந்து வந்தது. இது எவ்வளவு? 1/4 கிலோ வாங்கினவங்க இருப்பீங்களே, 1/4 கிலோ 150 இருந்து 250 ரூபாய். பன்னீர் திராட்சை 1/4 கிலோ எவ்வளவு? 1 கிலோ எவ்வளவு? 60 இருந்து 100 ரூபாய்க்குள்ள வைக்குது. அப்ப இப்ப தம்பி பன்னீர் திராட்சை இவர் பிள்ளைக்கு வாங்குறாரு, நான் போய் என் பேரனுக்கு ஜமைக்கன் ஃப்ரூட் வாங்குறோம். பார்வையாளர்கள்ல யார் மதிக்கப்படுறாங்க? என்ன மதிக்கப்படுறாங்க? எதுக்காக? நான் அதிகம் பணம் செலவு பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்தவன். அதிகம் பணம் செலவு பண்ணக்கூடிய தகுதி உணவில் மட்டுமல்ல, பின்னாடி மருத்துவத்திலேயே வரும். இவர் என்ன பண்ணுவாரு? ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சு மூக்குல அவர் பிள்ளைக்கு இழுத்து விட்டு நெத்தியில தடை விட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அந்த தலைவியாதியை சரி பண்ணிடுவாரு. நான் என்ன பண்ணுவேன்? இங்க ஜமைக்கன் ஃப்ரூட்டுக்கு எவ்வளவு அதிகம் பணம் செலவு பண்ணணும், அதே தலைவலியை போக்குறதுக்கு என் பிள்ளையை அழைச்சிக்கிட்டு நிறைய பணக்கட்டோட அங்கேயும் போய் நான் திருப்பி நிறைய செலவு பண்றேன். ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா ஆயிடுச்சு. அதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர் ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. ஆமா, கடையில வாங்கும்போது அந்த ஒயிட் லேயர் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அது என்ன சொல்றாங்கன்னா அது மருந்து என்னமோ இப்படி கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி கழுவி சாப்பிட்டா நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதாவதுங்கய்யா, நீங்க கேட்டது ஒரு நியாயமான ஒரு பயத்தின் வெளிப்பாடு. யோகியத்தை நோக்கி போகணும், சரியானதை நோக்கி போகணுங்கிற ஒரு கரிசனை கவலை. ரைட். இப்ப என்ன விஷயம்னா, நம்ம இப்ப எல்லாரும் பேசுறோம் இந்த இயற்கை சார்ந்தது, இயற்கை மருத்துவம்னு சொல்றோம் இல்லையா? இது முடிவான முடிவு கிடையாது. இட் இஸ் நாட் அல்டிமேட். அப்ப இது தவறுல இருந்து சரியை நோக்கி போற பாதையில தான் நம்ம இருக்கோம். இப்ப கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் இழந்தது நிரம்ப, நாம் இழந்தது மிக நிரம்ப. அது ஃபுக்குவேக்கர் சொல்றாரு, மசானபு ஃபுக்குவேக்கர் சொல்றாரு. இயற்கையில் இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்சர்னு சொல்லக்கூடிய அதன் அமைப்பை
ஒன்றை சிதைச்சிட்டீங்கன்னா அது தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு எத்தனை வருடம் ஆகும் என்று தெரியாதுங்கிறார். 50, 100, 500 வருடமா 1000 வருடமான்னு தெரியாது. ஒரு விஷயத்தை சிதைச்சிட்டோம்னா, இப்ப பன்னீர் திராட்சையில இருக்கிற நல்லதை நம்ம பேசிட்டோம், இதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா? அடிக்கிறாங்க. அந்த டப்பால நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்க. இதை நோக்கி இயற்கை அங்காடிகள் வந்து இயற்கை வழியில விவசாயம் செஞ்சு திராட்சையை விற்கிறாங்களா? விற்கிறாங்க, விற்கிறாங்க. நீங்கள் தேடிதான் பிடிக்கணும். இந்த மாதிரி அங்காடிகளை நீங்க நிர்பந்தப்படுத்தணும். இந்த ஐயா அங்க இருந்து தாடி வச்சுட்டு ஐயா உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவரை விடாதீங்க, அவரை பிடிங்க. பன்னீர் திராட்சை வேணுயா, அப்பதான் நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்குறேன்னு அவர் சொல்லுங்க. அவர் இங்க உட்கார விடாம அவரையும் அவர் நண்பர் 2 பேரையும் அலைய விடுங்க. கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். நெருக்கடி. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய, ஏன்னா என் அங்காடியிலேயே நான் வந்து பன்னீர் திராட்சையெல்லாம் நிறைய விற்கிறேன். அதனாலதான் அது இடையில வந்து சப்ளை செயின் வந்து ஒரு கேப் வந்துருது. அந்த இயற்கை விவசாயி வந்து அவர்கிட்ட இல்ல தீர்ந்துருச்சுன்னா அடுத்தது தர முடியல. இப்பதான் விரிவாயிட்டு இருக்கு. நான் இதுல நீண்ட நெடுகாலமா இருக்கிறப்ப துவக்கத்துல வெறும் அரிசியை மட்டும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்ப திராட்சை வரைக்கும் வந்துட்டோம். நான் சொன்ன கறிகாயெல்லாம் வந்துருச்சு, பருப்பு வந்துருச்சு, எண்ணெய் வந்துருச்சு, எல்லா ஜாமானும் வந்துருச்சுங்கிறதுல நம்ம சந்தோஷம் தான். அப்ப நீங்க தேடுங்க. அது வரைக்கும் கிடைக்கல சார், ஆர்கானிக் கிடைக்கல, இன்ஆர்கானிக் தான் இருக்குன்னா வேற வழி கிடையாது, நீங்க அதை வாங்கிட்டு தான் ஆகணும். வாங்கும் பொழுது என்ன பண்ணலாம்? 2-3 உபாயம். ஆனா அது முழுமையா உங்களுக்கு பலன் தரும்னு நான் உத்தரவாதம் தர முடியாது. ஓரளவுக்கு, அதாவது அகனி நஞ்சு புரணி நஞ்சின்னு சொன்னேன். ஒரு நஞ்சு அது உடம்புலயே இருக்கும், ஒரு நஞ்சு மேல இருக்கும். மேல இருக்கிறத கழுவி எடுத்துடலாம். அதுக்குள்ளேயே சோர்த்து போயிருக்கு இல்லையா, ஒரு சிஸ்டமிக் பாய்சன் சொல்லக்கூடிய ஊடுருவி நஞ்சு ஒண்ணு கொடுத்தாங்கன்னு வைங்க அந்த பயிருக்கு, அது அந்த தாவரத்துக்குள்ளேயே அந்த விதைக்குள்ளேயே அந்த பழத்துக்குள்ளேயே எல்லாம் சேர்ந்திருக்கும். அதை ஒன்றும் எடுக்க முடியாது. ஆனா அதை எடுக்கிறதுக்கு உண்டான பிரச்சாரங்கள் தான் இப்ப நீங்க கேட்கறது, நம்ம பேசுறது, அரசு நினைக்கிறது, விஞ்ஞானிகள் நினைக்கிறது, இதை நோக்கி நிறைய வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அது விரிவு ஆக ஆக நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். வெளியில இருக்கிற நஞ்சை எப்படி எடுக்கலாம்? ஒரு உப்பு தண்ணியை கரைச்சி அதுல கொஞ்ச நேரம் வச்சிருந்து நல்லா கழுவிடணும். உப்பு தண்ணின்னு சொன்னா ரொம்ப முக்கியமாக அந்த திராட்சை பழம் கொத்தா இருக்கணும். அதை பிச்சுட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்ட வழியா உப்பு தண்ணி போயிடும். நமக்கு புரிதல் நிறைய இருக்கணும். அதே மாதிரி புளி இருக்கு இல்லையா, புளியை நல்லா கரைச்சிக்குங்க. அந்த புளி தண்ணியில இந்த திராட்சையை கொத்து அதுல போடுங்க. உதுத்து போட்டுறாதீங்க. அந்த கொத்தோட போட்டு ஒரு 4-5 மணி நேரம் வச்சிருந்து அதை நல்லா கழுவி, நல்ல தண்ணியில கழுவி, அதுக்கப்புறம் பிச்சு அதை நீங்க சாப்பிடலாம். அப்ப அதுல நஞ்சு இல்லாத நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம தேடுற இந்த நிகழ்வு, இந்த செயல்கள் நம்ம பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு வேணா கிடைக்கலாம். கிடைக்கட்டுமே. அதனால என்ன? பனங்கொட்டையை போட்டா ஒரு பனை வளருதுன்னு வைங்க. ஒரு பனை வளருதுன்னா அந்த பனை வந்து பனை வைத்தவனுக்கு பெரிய பலன் தரும் என்பதை விட, அவன் பிள்ளைகளுக்கு தரும் என்பதை விட, அவன் பேரர் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தருது. பனையோட வயது 80-100 120 வருடம். அதுக்காக நான் முளைக்கீரையை தான் போட்டு நானே புடுங்கி தின்னுட்டு போவேன்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா? இந்த சமூகத்திற்கு நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லணும். இன்றைக்கு நாம் பேசும் இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல், இது எல்லாம் நேற்று நம்மள்கிட்ட இருந்தது, இன்னைக்கு மறந்தது. இக்னோரன்ஸ். இந்த மறந்ததை மீட்கிறதுப்ப இந்த உடல் ஆரோக்கியத்தை மையமா வச்சுதான் எல்லாமே செய்யறோம். இயற்கை விவசாயம் செய்வது சும்மா சடங்கு சம்பிரதாயம், அரசுகிட்டையோ வேற எங்கேயோ மானியம் வாங்குவதற்கும் விருது வாங்குவதற்கு கிடையாது. மனிதனை மனிதனாக ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு தான். அப்ப இயற்கை விவசாயம் செய்தால்தான் இயற்கை மருத்துவம் செய்ய முடியும். இயற்கை மருத்துவத்திற்கு முதல் மருத்துவர் யாரு? இயற்கை மருத்துவத்துல முதல் மருத்துவர் யாரு? ஃபர்ஸ்ட் டாக்டர் ஃபார் நேச்சுரோபதி. நண்பர் அருமையா சொன்னார். சமையல் அறையில் உள்ள அவரவர்கள் வீட்டு பெண்கள் தான் டாக்டர். இந்த அம்மா தான் ஐயா வீட்டு டாக்டர். இந்த அம்மாவுக்கு வியாதி வந்தா இந்த அம்மா எங்க இருந்து இந்த அம்மாவை நம்பி இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பண்றது? வைத்தியம்னு சொல்றது எது? சோறு போடுறது. அப்ப சோறு சாப்பிடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எதை செய்யணும், எதை பசிக்குது, ஒரு பிஸ்கட்டை வாங்கி திங்கிறோம். அந்த பிஸ்கட்ல என்னென்ன இருக்கு தெரிஞ்சு சாப்பிடுறோமா? இல்லையே. ஒரு பிஸ்கட்ல ஹிடன் ட்ரூத் என்ன இருக்குங்கிறத பாருங்க. அதுலயே போட்டிருப்பாங்க. அதுலயே போட்டுட்டு பிபிஎம்னு போட்டிருப்பாங்க. பிபிஎம்னா என்ன?
மிக குறைந்த அனுமதிக்கப்பட்ட அளவு நஞ்சு அதுல இருக்குன்னு சொல்றாங்க. நஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பேரை போட்டு பிபிஎம்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது உடம்புக்கு பெருவாரியா கெடுதல் செய்யாத அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படின்னு. அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு சொல்லிட்டு நம் பிள்ளைகளுக்கு கொடிய நஞ்சான மற்றும் எத்தனையோ பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் தர முடியுமா? அப்ப அந்த அனுமதிச்சது யாரு? அந்த பிபிஎம்னு போட்டு அனுமதிச்சது யாரு? அரசு, விஞ்ஞானிகள், அதை உற்பத்தி செய்த தொழில் அதிபர்கள், வியாபாரிகள். இந்த 3 பேர் தானே அதை அனுமதிச்சாங்க. இந்த உடம்பு அனுமதிச்சுச்சா? நமக்கு புரியல அது. அதுக்கு வீட்டுல ஒரு சுண்டல் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, மிக அருமையான உணவு. வீட்டுல செய்யக்கூடிய பலகாரத்தின் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அநேகமா நீங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது, நான் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது வீட்டுல செஞ்ச பலகாரம், அரிசியிலே எவ்வளவு சாப்பிட்டீங்க? அரிசியில என்னென்ன சாப்பிட்டோம்? சும்மா 1 2 சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அரிசியை ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க? சோறு, ஃபர்ஸ்ட் சோறு, அப்புறம் அது தண்ணியா இருந்தா கஞ்சி, அதுக்கப்புறம் கெட்டியா இருந்தா புட்டு, அதுக்கப்புறம் இடியப்பம், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கொழுக்கட்டையில எத்தனை ரகம் இருக்கு, டைவர்சிட்டி. நீர் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, எவ்வளவு பலகாரம். அதுக்கப்புறம் பொரிக்கிற இடத்துக்கு வருவோம். முறுக்கு, அதிரசம், சீடை, தட்டை, அதுக்கப்புறம் களி. களியை விட்டுட்டீங்களே. களி தின்பவன் களிப்புடனே வாழ்வான். களிங்கிறதே காரண பேர். அது இன்பமாகவே வாழலாம். களியை செய்யறதுக்கு என்ன வேணும்? ஒரு அரிசி வேணும், ஒரு கருப்பட்டி இல்லை வெள்ளம் வேணும். இதை காய்ச்ச போறீங்க, அதை பவுடர் ஆக்க போறீங்க, ரெண்டையும் சேர்க்க போறீங்க சட்டியில போட்டு, திருவாதிரை களிம்பாங்க. அப்போ ஒரு அரிசியில நாம் செய்ய வேண்டிய நிரம்ப பலகாரம். நீங்க லட்டு செய்யலாம் அரிசியில. மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி சிகப்பு அரிசிகள்ல லட்டு மிக அருமையா இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் போட்டு செஞ்சு பாருங்க. இப்படி செஞ்சீங்கன்னா வீட்லயே ஒரே ஒரு அரிசி வச்சுக்கிட்டு எல்லா பலகாரமும் செஞ்சு, இடியப்பம் விட்டுட்டீங்க. நம்ம நாட்டு நூடுல்ஸுக்கு பேரு இடியப்பம், சைனா நாட்டு இடியப்பத்துக்கு பேரு நூடுல்ஸ். அவங்க நாட்டு இடியப்பத்துக்கு பேரு நூடுல்ஸ். அவங்க யாருமே இடியப்பம் சாப்பிடல, ஆனா நம்ம தான். அப்ப என்னன்னா, உங்க செல் மெமரி இருக்கு இல்லையா, உறவு சொன்ன இல்லையா, இந்த உறவுக்கு நம்ம பிள்ளைய வீட்டுக்குள்ள விடாம அடுத்த தேசத்து பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு நம்ம பிள்ளையும் கஷ்டப்படுது, அடுத்த தேசத்து பிள்ளையும் நம்ம உடம்புல போய் அதுவும் சங்கடப்படுது அப்படின்னு நான் சொல்றது. உணவு என்பது மிக மிக முக்கியம். தவறி ஒரு நோய் வருது, இப்படி யோகியமா சாப்பிடுறீங்க. இப்ப தம்பி இருக்க, அவர் கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிட்றேன், நான் முளை கட்டின பருப்பு தான் சாப்பிட்றேன், செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் சாப்பிட்றேன், கருப்பட்டி நாட்டு சக்கரை தான் சாப்பிட்றேன், எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு வேற ஏதோ ஒரு உபாதை என்ன வேணா இருக்கட்டும், சுவாச பிரச்சனை, மலச்சிக்கல், ரத்தமா மலம் போகுது, மூக்க சிந்தனா ரத்தம் வருது, ஏதோ சொல்றாரு. இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அப்ப அந்த நோயை தீர்க்க முடியுமானா உத்திரவாதமாக தீர்க்க முடியும். இந்த 4 பொருள் மையமாக இருந்தால் அந்த மருத்துவத்துக்கு பேர் என்ன? இயற்கை மருத்துவம். அந்த மருத்துவத்தை எப்படி பார்க்கணும்னு வள்ளுவர் சொல்றார். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்கிறார். எவ்வளவு அழகான ஒரு, அதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான வியாதி எப்படி இருக்கு, உங்கள் வயது என்ன, எந்த காலத்தில் வந்திருக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு பேர் தான் டாக்டராம். அந்த டாக்டருக்கு பேர் தான் சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், இயற்கை மருத்துவர். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். எவ்வளவு அழகா வைத்தியத்துக்கு வைத்தியம் யார் பண்ண முடியும்? சும்மா போன்ல ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதை நான் தீர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய எந்த வைத்தியமாக இருந்தாலும், போன்ல தீர்க்கிற வைத்தியம், அது ஆங்கில வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஆங்கில வைத்தியம்னு மொழிக்கு ஒரு வைத்தியம் கிடையாது, நம்ம பழகிட்டோம், ஐரோப்பிய விஞ்ஞானம், அந்த வைத்தியமா இருந்தாலும் சிலது இந்த வியாதியை நாங்க இங்க இருந்தே உங்களை தீர்த்துறோம், நீங்க சொல்லுங்க, கான்சென்ட்ரேஷனை கொண்டு வந்து. அப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்க முடியுமா? இந்த அம்மா அடுப்பங்கரையில உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்த சர்க்கரை வியாதியை யார் தீர்க்க முடியும்? இந்த அம்மா தான் தீர்க்கும். அதை பேசுறது தான் இயற்கை மருத்துவம். அதனால துவக்கத்தில் நான் சொன்ன நோயின்றி மனிதன் வாழ முடியுமா முடியாதா? என்ன நினைக்கிறீங்க?
முடியுமா? முடியுமா? இது நான் மாத்திரலாம் போடல. இல்ல, நீங்க மாத்திரை போட்டதில்லைங்கிறது சிறப்பான விஷயம். இப்ப நம்ம கூடி பேசி கலந்து கருத்து பரிமாறுனதுல நோய் இல்லாம மனிதன் வாழ முடியுமா, அல்லது நோய் உள்ளவர்கள் நோயின் வீரியத்தை குறைத்து கொள்ள முடியுமா? உண்மையுமே முடியும் சார். கண்டிப்பா முடியும். கண்டிப்பாக முடியும். யார் செய்யணும்? எந்த மருத்துவமனை அதை செய்யும்? உண்மைதான் சார். நாம் தான் என்பதில் தெளிவா இருக்கீங்களா? நமக்கு நம்ம இதை இல்லைன்னா நம்ம பேசுனதே தவறு. நீங்கள் அறியாத இடம்னு இருக்கும், ஒரு இக்னோரன்ஸ் இருக்கும். அது சார் இந்த இடத்துல இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு பேர் தான் சித்த ஆயுர்வேத இயற்கை மருத்துவர்கள். ஆனால் பெரும் மருத்துவத்தை யார் செய்யணும்? நாம் தான் நமக்கு செய்யணும். எங்க செய்யணும்? வீட்டில் செய்யணும். வீட்டில் எந்த இடத்துல செய்யணும்? சமையலறை மிக மிக முக்கியம். ஆக நோயின்றி மனிதன் வாழ முடியுமா என்றால், நோய் இல்லாமல் தான் மனிதன் வாழ்ந்தான். நோயை எப்படி நாம் சம்பாதிக்க கொள்ளலாம் என்று வேண்டுமானால் நிகழ்காலத்தை பதிவு செய்யலாம். நோயை எப்படி வரவழைப்பது, நோயை எப்படி நாம் சம்பாதிப்பது என்றால் நிகழ்கால வாழ்க்கை முறையும் நிகழ்கால உணவு முறையுமே அன்றி வேறு எதுவும் அல்ல. நோயின்றி மனிதன் வாழ்வதற்கு மிக மிக சாத்தியம் என்பதை இந்த நிகழ்வு பதிவு செய்து நிறைவு செய்கிறது.